இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம். கார்ஸ் பில்க்கு நான் 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. நேற்று நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வர கார்ஸ் பில்குள்ள வந்து என்னுடைய கார் கலெக்ஷன்ஸ் அண்ட் அவுட் கம்ப்ளீட் மிஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு கேமுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ RAV4. இந்த கேம் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே அதாவது நேற்று தான் வாங்கினேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவிக் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போக வச்சுக்கோங்க. சிவிக் வந்து கை மாதிரி வாங்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சிவிக் நல்லா தான் இருக்காங்கன்னு வச்சுருக்கேன் சிவிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம RAV4 ரிவ்யூ போடலாம். அது ரிவ்யூக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்பாட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டைலாக இண்டிகேட்டரை போட்டுட்டு அப்புறம் காரை விட்டு இறங்கிடலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணிடணும். இன்ஜின் ஆஃப் பண்ணால் பெட்ரோல் வர நிற்காது. அதுமாதிரி 50 சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது தேங்க்யூ. இதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 101K சப்ஸ்கிரைபர் அடிக்கலாம். இப்போ வந்து என்னால் வந்து இப்போ எனக்கு லைவ் வீடியோ போட கூட பெற்ற லைக்ஸ் இருக்குது. ஸோ லைவ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். பட் நானே லைவ் வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் வீடியோ வேணும். ஓகே கைஸ், இதாக வந்து பார்த்தீங்கன்னா RAV4 2024 ஃபஸ்ட் இன்ஜின் பேர் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்டு, ரியரில் வந்து நார்மல் சீட் தான். டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிக்கி செம பெரிய புக் ஸ்பேஸு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு. இது வந்து 124 லிட்டரு. ஓகே கைஸ், அப்புறம் கார் உள்ள ஏறிக்கு. அப்புறம் எல்லா காரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ நம்ம போகவையும் சூப்பராகவும் காமிக்கலாம் போகிறோம். போக செமையாக மாடிஃபை பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போலீஸ் வருது. இந்த குவைட் ரைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு மிஷன் தான். பட் நான் இந்த மிஷன் நான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் காமிக்கல. ஐயோ, ஓகே கைஸ், போலீஸ் தான் வந்துட்டா. இப்போ நான் வந்து முதல்ல ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். பாய். ஓகே கைஸ், பண்ணி வந்து நான் காரை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நைட் ரைடிங் மிஷனோட ப்ரொடியூஷன் தான் முடித்தேன். ஸோ அதனால ஷோரூம் ஒரு கார் அங்கே கருது தப்பாங்க இங்கே ஒன் காமிச்சிது. இங்கே ஒன் காமிச்சிச்சிங்கன்னா அது மாதிரி நிறைய நம்பர் காமிக்கும். ஆக்டாவி அது மாதிரி நிறையா கார் அன்லாக் பண்ணிட்டேன். பென்ஸு இந்த மாதிரி கார்லாம் அன்லாக் பண்ணிட்டேன். நைட் ரைடிங் மிஷன் தான் எனக்கு இந்த கேம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷன். நான் வேணால் முடிஞ்சால் உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக எனக்கு கிளிப்பு போட்டு காமிக்கிறேன். நைட் ரைடிங் மிஷனோட கிளிப்பு. ஓகே கைஸ், இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இறங்கிடலாம் ஷோரூம் விட்டு. இதோ அங்கே ஒரு மிஷன் மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அதோ இந்த க்ரீன் இது ஒரு மிஷன் தான். சாரி கைஸ், இது வேறு ஷோரூமு. RAV4 வாங்கின ஷோரூமும் காமிக்கிறேன். இது கருத்து வாங்க ஷோரூமில் தான் கைஸ் ஷோரூம் நியூ காருங்க இருக்குது. ஓ, இந்த பழைய கார் ஷோரூம். இந்த ஷோரூம் என்ன காரங்கக்கா இருக்குது? இன்னும் நான் ஃபஸ்ட்டு இறங்கிடலாம். ஹை காமிக்கிறாங்க அவங்க. இது எனக்கு சீசல்லு ஷார்க்கு அப்படியே அன்லாக் பண்ணிட்டு ஐ திங்க் இந்த கார் தான் அன்லாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
இந்த கார் தான் எனக்கு எவ்வளோ ரேட்டு இது இருக்காங்க. இது வந்து 177 வைக்கிங்க தான் வேஸ்ட்டு கைஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள ஷோரூமில் கூட கார் அங்கே இருக்குது. அது என்ன காருன்னு பார்ப்போம். அந்த ஷோரூம் கிட்ட தான் நம்ம சூப்பராக கார் கூட நிற்கிது. சூப்பராகவும் போகலாம். அங்கே நான் ரீசெண்டாக ஒரு கராஜ் வாங்கினேன். அங்கே தான் நிற்கிது. ரூட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே திரும்பி போங்க. அதனால் ஏகப்பட்ட போலீஸ் கேஸில் மாற்றிருக்காங்க. இந்த போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ ஒரு மினி குப்பரை வந்து அந்த கம்பியை தள்ளி விட்டுச்சுல, அதே மாதிரி தான் மொத்த கார் தள்ளி விட்டுருக்கு. நான் வந்து அடி வாங்குவேன் போலீஸ்கிட்ட. இப்போ வந்து இங்கே வந்து 1.158.343 இருக்குல்ல, அங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறத நான் 10 வச்சு எடுத்தேன். போலீஸ்கிட்ட மாற்றி எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே இந்த மிஷனை கம்பெனி. இது கூட ஒரு மிஷன் தான். என்னது ரிச்சி டெபிட்டர். அங்கே பாருங்க போலீஸு. இந்த மிஷன் ஸ்டார் காமிக்கிறது. ஓகே, நான் உங்களுக்கு இந்த மிஷன் முடிப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷோரூமில் கார் காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த மிஷன் முடிச்சு காமிக்கிறேன். இந்த போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்கு. இந்த ஷோரூம் என்ன கலர் இருக்கும்? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோரூமில் சொல்கிறேன். இந்த டாக் ஜே தான் அங்கே கலருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஷோரூமை பொறுத்தவரை டாக் ஜே தான் நைட் டிரைவிங்கு. இது ஆண்டி ஹவுஸ் கிளிச்சு. அப்போ இதெல்லாம் கியாவும் இல்லை, பிஎம்டபிள்யூவும் இல்லை. இந்த ஆண்டி ஹவுஸ் கிளிச் மிஷன் முடிச்சாகணும். அது எங்கே இருக்குன்னே தெரியல. இது அஞ்ஞாக்கா இருக்குது. அப்புறம் வேறு என்ன இதுவா? ஆமாம், மெஜிஷியன் அஞ்ஞாக்கா இருக்குது. ஆமாம், மெஜிஷியனும் இங்கே பார்க்குற ஷோரூம் தான் வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி அப்புறம் மிஷன் முடிச்சு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இன்ஜின் ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன் கைஸ். சவுண்டு சூப்பராக இருக்கு கைஸ் இந்த காரில். எல்லா காரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த ஹைப்ரிட் காரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மிஷின் நான் உங்களுக்கு இப்போ முடிச்சு காமிக்கிறேன். இந்த மிஷின் பேர் என்னது? கான்ஃபிகேஷனு. ஃபஸ்ட்டு அந்த மிஷின் கிட்ட போய்க்கோங்க. அதுக்கு கான்ஃபிகேஷன் காமிச்சிடல, அந்த மிஷன் கிட்ட போயிட்டு நாங்கள் அந்த பேர் வருதுல்ல, அது அப்புறம் ஒரு டச் டேப் மட்டும் போங்க. தி டெபிட்டர் கால்சன் ஏகி சூப்பர். டெஸ்டினேஷன் எங்கேயோ கொடுத்துருக்காங்க. நான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக கார் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இங்கே உள்ள ஒரு கராஜியாக தான் சூப்பராக நிற்கிது. எங்கே கராஜின்னு தெரியல. இந்த மேப்பில் ஒரு கராஜி காமிக்குது. அந்த கராஜி தான் நினைக்கிறேன். இங்கே என்ன காரு? ஓ, இது ஐக்கு நியூ மிஷன் நினைக்கிறேங்க. ஜாக்கு கார் விட்டு இறங்கிப்போம். இந்த கார் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அப்டேட் ஆட் பண்ணாங்க. ஐயோ, நான் மாதிரி இறங்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ ஐயோ என்ன பண்ணாது? சரி, குயிக் மிஷனே கொடுப்போம். அந்த மிஷனை நான் திருப்பி முடிக்காம பார்க்க போகுது. இதெல்லாம் அவங்களுக்கு இந்த வீடியோ அந்த மிஷன் முடிச்சுட்டாங்க. அந்த மிஷனும் இல்லை, ஏதாச்சும் ஒரு மிஷன் முடிச்சு காமிப்பேன். நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா இது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை காமிக்கிறேன். நான் டோரை கிராஸ் பண்ணதுக்கு பதிலாக கார் ஊற்றி இறங்கிட்டேன். ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வர மாட்டேங்குது. கான்ஃபிகேஷன் உங்களுக்கு டச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் லிமிட்டட் போட்டான்.
இது பெட்ரோல் வர கம்மியாக இருக்கே. இந்த காரு கொஞ்சம் ஸ்பீடே இல்லை கைஸ். இந்த கார் சொல்லுங்க. ஓ இப்போ ஹம்மர் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஃபஸ்ட்டு வந்து அது இன்னொரு கார் எங்கே வச்சுருந்தாங்க. அப்பா என்ன பெருசு, எல்லாம் மாற்றி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஐயோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ இன்னும் 1.3 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். இது வேற இவ்வளோ பொறுமையாக போகுது. கண்டிப்பாக நம்ம இந்த மிஷின் அவுட் ஆகிடுவோமோ ஒரு பயம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் டைம் இன்னும் இருக்குது. ஆனால் இன்னும் மீட்டர்ஸ் வரலை. அப்படியே வராதுன்னா கூட பரவாயில்ல. ஒரு குயிக் மிஷின் கொடுத்து நம்ம திருப்பி முதல்ல இன்னும் பண்ணிக்கலாம். டைமிங் வேறு முடிய போகுது கைஸ். மீட்டர் வந்துருச்சு கைஸ். சூப்பர் கைஸ். அப்பாடி கோகுக்கு டெஸ்டினேஷன் வந்துருச்சு. டைமிங் முடிஞ்சிருச்சு. அப்படியே டைமுக்கு நம்ம காருக்கு போய் சேர்த்துட்டோம். ஆமாம் இது எங்கே போகணும் நம்ம? நல்லா வாய்ஃபை பண்ணி வச்சுருக்கேன் இந்த காரை. இந்த காரு நான் வாங்குறதுனால வாங்கலாம். மற்ற அவ்வளோ ப்ரூஃப் பிரிண்ட் இல்லை. எப்படியும் இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் இந்த காரு. எங்கள் காரை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு. இன்னொரு ஹம்மர் ஒன்று இருக்குது. அந்த ஹம்மர் வேணால் வாங்கலாம். அவரை மீட்டர் வந்துச்சு. அதுக்கு நம்ம அதுக்கு அப்போ காசு எடுத்துக்குவோன்னு நினைக்கிறேன். முடிஞ்சாங்க இந்த ஜுவல்லரி காப்பரியில் கூட இது மாதிரி நிறைய காசு வரும். எக்ஸலண்ட் வார ஐயா அங்கே மட்டும் அவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தீங்களா? இருங்க, அங்கே வர இன்னும் ஒரு கார் வந்துருக்கு. நம்ம போய் அந்த காரை இது பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி மிஷன் முடிச்சுட்டு இந்த ஷோரூமில் வர இன்னும் ஒரு கார் அவைலபிளாக இருக்குது கைஸ். இந்த ஷோரூமில் நான் இந்தியன் பைக் டிரைவிங் போட்டு யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 50 சப்ஸ்கிரைபர் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர் ஏறும். நம்ம என்ன கைஸ் பண்ணுவோம், திருப்பி போலீஸ்கிட்ட மாற்றிக்கணும். அவங்களுக்கு இங்கே ஷோரூமுக்கு திருப்பி வரேன். அதோடையும் பாஸ். ஓகே கைஸ், அந்த ஷோரூம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. 2 ஷோரூமில் வர அப்போ நேராக போய் அங்கே ஷோரூமில் பார்த்து நெக்ஸ்ட் அங்கே ஷோரூம் போயிடுவேன். அதுக்கு இங்கே ஒரு ஷோரூம் இருக்குமே, அங்கே ஷோரூம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த சேஸ் மிஷின் தான் கைஸ் முடிக்கணும். அதனால் உங்களுக்கு அங்கே சேஸ் மிஷின் உங்களுக்கு வீடியோ எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி லேப்பில் எப்பயோ முடிச்சாச்சு. நான் இது இன்னும் ஆங்கி ஹவுஸ் மிஷன்லாம் வரணும். அப்போ தெரியல அது வருது. ஆனால் மல்டிபிளேயர் வச்சா வருது. இருந்தாலும் அது மிஷனில் ஜஸ்ட் ஒரு ரேஸ் மாதிரி தான். எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு தெரியுதா கமெண்ட் பண்ணுங்கள். இது கோஸ்டல் க்ரூஸ் இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஷோரூம் இதுக்கு அடுத்த வர ஷோரூம்ல நம்ம எங்கே சிவிக் இருக்கோமா? ஆமாம், அங்கே நேராக போனால் சிவிக் இருக்க ஷோரூம் வரும். சிவிக்கு போகலாட்டு இன்னும் திருப்பி ஹம்மர் ஷோரூமுக்கு கூப்பிட்டு வந்துருக்கு. இங்கே என்ன கார் மேக் பண்ணியிருக்காங்க? அந்த கைஸ் அங்கே ஈகிள்னு ஒரு கார் வச்சுருப்பாங்க. அந்த காரை மட்டும் வாங்கிடுவாங்க. அதாவது புகாட்டி நான் வாங்கினேன். பட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ நான் சேல் பண்ணிட்டேன். இது தாரு பிரியாணி இந்த காரில் எப்பயும் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இதுவா இதோடைய மணியா இதெல்லாம் இங்கே ஈகிள் இதெல்லாம் அது எக்ஸஸ்ஸு. இப்போ ஃபியஸ்டாக பங்கனாக்கா இருக்குது. ஐயோ ஃபியஸ்டா எவ்வளோ ரேட்டு! இதை பார்த்தா அவ்வளோ ரேட்டு இல்லை. கார் மாதிரியே இல்லை. அந்த பழைய ஷோரூமில் சமூகமாக ஒரு கார் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா?
மாருதி சுசுகி சமுராய் எடுத்து இந்த எக்ஸஸ் காருக்கு போட்டு வச்சுருப்பாங்க. 2 கார் ஒரு டிஃப்ரெண்ட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அதாவது மாருதி சுசுகி சமுராயில் இந்த எக்ஸஸ் சமுராயும் இதுவும் அங்கே ஒரு மிஷன் இருக்குது, கிஃப்ட் மிஷன். நான் வேணால் உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன். மிஷனுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கணும். எங்கே நீ இன்னும் சூப்பராக காமிக்கவே மாட்டேங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிறேன். பரவாயில்ல போச்சு. என்ன ஷோரூமு? அதுமாதிரி கைஸ், உங்களுக்கு MK4 சூப்பராக பிடிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். MK5 சூப்பராக பிடிக்குமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேக்கே முடிய மாட்டேங்குது. ஒரு இந்த போலோ சிவிக்கு அப்புறம் இந்த அப்புறம் சூப்பராக இதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். கஷ்டம்லாம் சாரி வாய் குழம்புது. வாஷ் பண்ணணும். இந்த ஸ்கை அன்லாக் பண்ணணும். ஆரஞ்சு ஹவுஸ் கிக்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஹவுஸ் கிக்ஸ் தான். இந்த சக்கூரா இந்த காரில் நம்ம வாங்கணும். நான் நம்ம காரை கூட இந்த பானத்தை கூட இந்த பார்க்கல இல்லை. இந்த கார் எதுக்காக ரியல் பண்ணி போட்டுருக்காங்களோ தெரியல. சுத்தம் வெஸ்ட்டு அன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரோஸ் காய்ஸும் இருக்குது, விஐபி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் நல்லா தான் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் தேவையே இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து எங்கே ஷோரூம் இருக்குது? அடுத்தது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிஃப்ட் மிஷன் முடிக்கணும் போகிறோம். ஆனால் கிஃப்ட் மிஷன் இது சரி வருமானு தெரியல. ஓகே கைஸ், எங்கள் கிஃப்ட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஓகே, யார் யாருக்கு இந்த மிஷன் முடிக்க தெரியுமோ, அதாவது இந்த மிஷனில் எல்லா மிஷனுமே முடிக்க தெரியுமோ அவங்க எஸ் ஐநோ அப்படின்னு கமெண்ட் போடுங்க. இதெல்லாம் ஸ்டேடியம், அதெல்லாம் ஸ்டேடியம்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் கைஸ். ஏர்போர்ட் வந்துட்டோம். அது வந்துச்சு கிஃப்ட் மிஷன். இருங்க, இது எவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கிஃப்ட்டு போச்சு. ஐ திங்க் கிஃப்ட்டு இந்த காலம் செட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் எனக்கு பிரேக் சரியாகவே புரியல. ஆனால் பிரேக் புரியும் போது ஐயோ 5000 ஸ்கோர். ஓகே சூப்பராக நமக்கு இருந்தால் வருமா இந்த மிஷனு? ஓ இருங்க இப்போ அப்போ எங்கே ஓகே, அங்கே ஒரு மிஷன் இருக்குது, இந்த குவைத் ரைடு மிஷனு. நான் அவங்களுக்கு அந்த மிஷன்கிட்ட போயிட்டுனா அவங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணேன். ஓகே கைஸ், அவங்க குவைத் ரைடு மிஷன் தான் தேடி போயின்னு இருக்கோம். ஐயோ, கார் வேறு அதுக்காக புது கார் மாதிரியா இருக்கு. எனக்கு கெட்ட கார் மாதிரியா இருக்கு இந்த காரு. நான் ஆக்சுவலி எங்களுக்காக வாஷ் விட மாட்டேன், ஏன்னா வாஷ் விட்டாக்க 5000 போயிடும். அந்த 5000 எவ்வளோ டைமு? 5000 இல்லை 10000 போயிடும். அந்த 10000 நம்ம ஒரு 6 டைம் சேர்த்து வச்சாலும் போதும். இந்த சிவிக்கு வாங்கிடலாம், இல்லாட்டி போலோ வாங்கிடலாம். சிவிக்காக போலோதான் கைஸ் ரேட் அதிகமாக இருக்குது. சிவிக் வந்து எவ்வளோ? சிவிக் வந்து 63, போலோ வந்து 64. நான் இந்த கார் எடுத்துகிட்டு வரதான். ஏன்னா இது ஆஃப் ரோடிங்,
நான் ஃபஸ்ட்டு இங்கே எஸ்யூவி வாங்கினதுக்கு இங்கே ஆஃப் ரோடிங் மிஷின் இந்த சூப்பராக எடுத்துக்க போனீங்கன்னா அவுட்டாக இருக்கேன் நான். சூப்பராகவே நிறைய டைம் நின்று ஆயிருக்கேன். சில இடத்துல அப்படி மாட்டிக்குது. அரௌண்ட் மவுண்டைங்க நான் முடிச்சிட்டேன். இதெல்லாம் நான் சூப்பராக காட்டில் இறங்குவாங்க. ஏன்னா முந்தானத்துக்கு கீழே இது மாதிரி போயிருந்தேன். அரௌண்ட் மவுண்டைன் தான். அரௌண்ட் மவுண்டைன் வந்து இந்த வழியா கார் வாங்க இப்படி அதுக்காக கைஸ் அதுக்கு எதிரையும் சில காசுக்காகவும் நினைக்கிறேன். 24 கூட என்னென்ன காசு தான் வருதுன்னு பார்க்கலாம். ஓ நம்ம மட்டும் தானே? அப்போ ஓகே, நம்ம மட்டும்தான் சூப்பராகவே இருக்கு. வந்துருப்பாங்க எங்கள் கார் வர பொறுமையாக போகுது. எனக்கு காசு தான் இப்போ காசு. நான் சூப்பராக இருக்கிறவங்கன்னா வேகமாக போயிருப்பேங்க. ஐயோ டைம் ஆக முடியுது. ஸோ இந்த மிஷனே வேணாம், குயிக் மிஷன். ஓகே காய், இதோடு நான் அவங்க நாளைக்கு மீட் பண்ணுறேன். இந்த காரை பற்றி நான் ஒரு ட்ரிப்பு போகிறது சொன்னால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேங்க்யூ 21K வியூஸ், 90 லைக்ஸ், 12 கமெண்ட்ஸ், 5 ஷேர்ஸ், 51 சப்ஸ்கிரைபர். இதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களுக்கு கூட தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது ஒரு டாட்டா, பாய் பாய்.